அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம். குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் நெருக்கமாக கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். ஏஜேஎன்ஐ கோர் டிக்கர் HNI. இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் 29, 2025 இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஏஜேஎன்ஐ கோர் துணைப்பிரிவை சேர்ந்தது. ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்ஸ் ஒப்பிடும் பணியில் 25 நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை வீடியோவின் இறுதியில் பார்ப்போம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 புள்ளிகளில் மே 6. துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 1 புள்ளி. நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் நாம் பார்ப்போம். மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.8 புள்ளிகள். நிறுவனத்தின் மதிப்பெண் 6.5க்கு எதிராக ஏஜேஎன்ஐ கார்ப்பரேஷன். நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஏஜேஎன்ஐ கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம். ஏஜேஎன்ஐ கோர்ப் மைனஸ் மாற்றத்தை காட்டியது 15.6%. 31.7% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஏஜேஎன்ஐ கார்ப்பரேஷன் $2.06 பில்லியன் மதிப்புடையது. துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $32 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 81 சென்ட் பில்லியன் ஆகும். மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $11 பில்லியன். சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு ஏஜேஎன்ஐ கார்ப்பரேஷன் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 6.505%. புத்தக மதிப்பு 7.426%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது 1 புள்ளி. நிறுவனத்தின் கடன்கள் 0.58 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் 72%ஐ குறிக்கிறது. நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 14 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி 49.6. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் நல்லது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $148 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு லாபம் $186 மில்லியன் இருக்கும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 0.8 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி 1. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $2,580 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் $3,110 மில்லியன் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 5.7%. துணைப்பிரிவில் சராசரியாக 2.2%. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 7.785%. இது சந்தை மூலதன பங்கை விட 20% அதிகம்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $268,000 சமம். துணைப்பிரிவுக்கு இது $321,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது. 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் 19,200. துணைப்பிரிவில் சராசரியாக $6,500. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு விற்பனையின் பங்கு $335,000. துணைப்பிரிவில் $299,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது. 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 6.5%. துணைப்பிரிவுக்கான சராசரி 5.1%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 44% அளவைக் காட்டுகிறது. ஏசே நாய் கார்ப்பரேஷன் துணைப்பிரிவில் இந்த நிலை 65%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக $45 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $66.74 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் ஏசே நாய் கோர்ப் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. $45.02 இல் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது. நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது. அகிமின் குறியீடு. லாபம் 50.99 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 39.05 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் செப்டம்பர் 28, 2025 அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில். டிக்கர் ANIP எதிர் விற்பனை பரிவர்த்தனை ஆகும். பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று. இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்